ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பங்குனி உத்திரம். அதனால முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்குவோம். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சாமியை கும்பிட்டுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கும், பழைய சோறு எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிஞ்சிருச்சு. சரியா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கும், அரிசி விற்கிற விலைக்கு நம்ம கழனியில் ஊற்ற முடியுமா? அதனால பழைய சோத்தில் நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு பிழிஞ்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு, இதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள், நமக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு இதை அப்படியே தட்டில் இப்படி கிள்ளி கிள்ளி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளி கிள்ளி வச்சிட்டோன்னா என்றைக்காவது ஒரு நேரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸுக்கு உதவும். சரிங்களா, கூழ் வடகம்லாம் நான் செய்வேன், அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கூழ் வடகம், அதுக்கப்புறம் முறுக்கு வடகம், ஜவ்வரிசி வடகம், இது எல்லாமே போடுவேன். அதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன். சரி, பழைய சொத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, அரிசிலாம் ரொம்ப ரேட்டு விற்கிது, அதனால நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாதம் மீதம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஈவினிங் நமக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆகும். சரிங்களா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.